ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 730 ரூபாய்க்கு சூப்பரான கேமரா ட்ரோன் எப்படி வாங்குறது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரோனை பிரித்து பார்த்துடலாம். ட்ரோனோட என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அந்த லோ ப்ரைஸில் ட்ரோனு. இதோட மாடல் நம்பர் E99 Pro. இதில் இந்த சின்ன ட்ரோனு, அதோட டிரான்ஸ்மிட்டர், மெயினாக இந்த ரெண்டு தான் உள்ளே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லா ட்ரோன்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலரு, 4 ப்ரொப்பலர் கார்டு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி கேமரா ட்ரோன் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆசையாகவே இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால தான் இதுவரையில் வாங்க முடியலை. இந்த ட்ரோனோட ப்ரைஸ் இப்போ ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் ஆர்டர் போட்டேன். அதுவும் கேமரா ட்ரோன் வேறு. இதில் யூஸ் பண்ணிக்க கேமரா பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. 2MP கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ குவாலிட்டி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 1800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்குது. கேமரா கனெக்ட் பண்ணுறது ஈஸி தான். அந்த கைடில் ஒரு QR கோட் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒய்ஃபை ஆன் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுது. ட்ரோனையும் டிரான்ஸ்மிட்டரையும் கனெக்ட் பண்ணுறது அதுவும் பெரிய விஷயம் இல்லை. அந்த ட்ரோனில் பட்டன் ஆன் பண்ணிட்டு டிரான்ஸ்மிட்டரில் அதே மாதிரி ஒரு ஆன் பட்டன் இருக்குது. அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆயிடுது. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணுற அந்த த்ராட்டில் பட்டன் லைட்டாக மேலே தூக்கினா போதும், ட்ரோன் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ட்ரோனை ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டேபிள் அப்படி நிற்காது, அங்கே இங்கேயும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் மொட்டை மாடியில் வச்சு ட்ரை பண்ணோம். அதனால தான் கீழே எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஹைட்டுக்கு பறக்க விடல. இங்கேயுமே சுற்றி எங்கேயுமே ட்ரோன் பறக்க விடுறதுக்கு அலௌடும் கிடையாது. ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதுனால ட்ரோன் பறக்கிறதுக்கு அலௌடு இல்லை. அதனால தான் ட்ரோனை உயரமாக பறக்க வைக்க முடியலை. எவ்வளோ ஹைட்டு போகுது அப்படிங்கிறத கூட செக் பண்ண முடியலை. ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓட்டினதுக்கு அப்புறமா ஓரளவு கண்ட்ரோல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே பறந்துச்சு. இந்த மாதிரி மொட்டை மாடியோட ஓப்பன் பிளேஸில் ட்ரைனிங் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கீழே விழுந்துருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் பயந்து தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். அதோட ஃபுட்டேஜ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்டேஜ் அந்த ட்ரோனோட கேமராவில் எடுத்தது தான். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த ட்ரோனை எப்படி ஆர்டர் போட்டு வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன் நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன். இதோட குறைஞ்சபட்ச ரேட்டு 2400 போட்டிருந்தாங்க. ஆனால் நான் அமேசானில் வாங்கலை. அமேசானில் இவ்வளோ ரேட் இருக்கிறனால தான் இவ்வளோ நாள் ட்ரோனே வாங்காமல் இருந்தேன். நான் வாங்கின பார்த்தீங்கன்னா இந்த லசாடா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பில் தான் வாங்கினேன். ஆனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த ஆப் நம்ம ஊரில் அவைலபிளாக இல்லை. நான் இதை ஆர்டர் போட்டது சிங்கப்பூரில் வச்சு ஆர்டர் போட்டேன். இப்போ இருக்கிறது சிங்கப்பூரில் தான் இருக்கிறேன். அதனால தான் இதை உயரமாக பறக்க வைக்க முடியல. எங்கேயுமே ட்ரோன் பறக்கிறதுக்கு அலௌடு இல்லை. ஆனால் நீங்களும் இதே ட்ரோனை இதே ரேட்டில் வாங்க முடியும். அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. எப்படி பார்த்தா ஊருக்கு 10 பேர் கண்டிப்பாக சிங்கப்பூரில் இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது சிங்கப்பூரில் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன், வரும்போது மறந்துடாமல் வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே இதே அமௌண்ட்டில் இந்த ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வழி தான் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு ட்ரோன் வாங்குறதுக்கு அதே அமௌண்ட்டை வச்சு இங்கே 4 ட்ரோன் வாங்கிடலாம். வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். நான் அதனால தான் ஒரே டைமில் 4 ட்ரோன் ஆர்டர் போட்டேன். அதில் 2 ட்ரோனை எடுத்து வச்சு ஒரே டைமில் ஆன் பண்ணி ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் 2 ட்ரோனும் ஆப்ரேட் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. ஆனால் ஃப்ளை பண்ணும்போது எப்படி போகுதுன்னு தெரியலை. அதை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன். வரக்கூட்டு பார்ப்போம்.